உண்மையில் அத்தகைய ஒளி வெள்ளத்தை தாங்கும் ஆற்றல் கண்களுக்கு இல்லை என்று இன்றைய அறிவியல் உலகம் கூறுகின்றது. பூமியை தினம் தினம் எத்தனையோ துகள்களும் வெளிச்சங்களும் அலைகளும் கதிர்களும் தாக்குகின்றன. காஸ்மிக் கதிர்கள், எக்ஸ் ரேக்கள், காமா கதிர்கள், அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், ரேடியோ அலைகள், டெலிவிஷன், ரேடார் போன்ற கதிர்கள் முதல் தூர நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரும் கதிரியக்க வெள்ளங்கள் வரை அனைத்தும் நாம் தெருவில் செல்லும் போதும் வீட்டில் தூங்கும் போதும் எப்போதும் நம்மை தாக்குகின்றன. இத்தனை அலைகளில் நாம் பார்ப்பது ஒரு மிகச்சிறிய ஜன்னல் மட்டுமே. ஒளி என்பது 37.5 775 நானோ மீட்டர் அலை நீளம் மட்டுமே. ஒரு நானோ மீட்டர் என்பது ஒரு மீட்டரில் 100 கோடி பாகம். மற்றபடி நம்மை சுற்றியுள்ள அத்தனை அலைகளையும் நம் கண்களும் மூளையும் வழிகாட்டி விடுகின்றன. அது மட்டுமில்லை, இந்த ஒளி அலைகளிலேயே மூளையும் நரம்புகளும் இன்னும் ஃபில்டர் செய்து விடுகின்றன. நமக்கு உயிர் வாழ தேவைப்பட்ட காட்சிகளை மட்டுமே நாம் பார்க்கிறோம். பூமியின் மேல் விழும் மற்ற அலைகளை நாம் பார்க்க முடிந்தால் குழப்பத்தில் செத்துப் போய்விடுவோம். அதற்குத்தான் இந்த ஜன்னல். இது மனிதனின் பார்வை திறன் பற்றி அறிவியல் கூறும் ஆய்வாகும். இந்த உலகில் வல்ல அல்லாஹ்வை, அவரது பேரொளியை காண முடியாது என்பதை அறிவியல் உலகின் இந்த ஆய்வம் நிரூபித்து காட்டியுள்ளது. சுப்ஹானல்லாஹ்.